அனைவருக்கும் வணக்கம். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் விஜயை, தமிழக வெற்றி கழக தலைவரை, முதல்வரை ஒருமையில் வாடா போடா என்று திட்டுவதற்கும் நீங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை சும்மா விடலாமா? ஏன்னா மக்கள்கிட்ட வெளிச்சத்தை கொண்டு போகணும்ல. ஏன்னா ஆர்பி உதயகுமார் அவர்களும் இந்த பக்கம் ஆர்எஸ்சி பாரதி அவர்களும் பார்த்தீங்கன்னா வாடா போடான்னு முதல்வர் அவர்களையும் ஒருமையிலும் பேசி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் அதற்கப்புறம் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொத்து பரோட்டா என்ன பண்ணியிருக்காருன்னா, கொளத்தூரில் இவிஎம் மிஷினை சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டு இன்றைக்கி சரி பார்த்துருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றதையும், ஏன்னா அவங்க தோல்வியை ஒத்துக்க போகிறதில்ல, இவங்க இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். பண்ணிட்டோம், எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அங்கே என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையும், அதற்கப்புறம் நம்ம ஏவா வேல் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து பண்ணிட்டாங்களாம். சரி, ரத்து பண்ணது பண்ணிட்டோம், ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை உயர்நீதிமன்றம் கூறிக்கிட்டே வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீவிர விசாரணை ஏவாவேலு மீது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கால நீட்டிப்பை ஆகஸ்ட் 14 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இது ஏன் அவருக்கு கால நீட்டிப்பு கொடுத்தாங்க அப்படின்றதையும், அதுக்கப்புறம் நீர் தன் தரப்பு வாதத்தை கேட்காமே பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. அதனால் என் தரப்பில் நீங்கள் வாதத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனு செஞ்சுருக்கிறாரு. ஆனால் தமிழக அரசு உங்கள் தரப்பு வாதம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கட்டன்றா சொல்லிட்டாங்க. எப்படி நெத்தடி அடிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம அலச போகிறோம். இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் திருந்தவே மாட்டாங்க. அதை முதலே நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஆரம்பத்தில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் அப்படியே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்றதையும், அதுக்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன கூறுகிறார், அந்த விஷயத்தை செஞ்சாரா இல்லையா, அமைச்சர்கள்லாம் செஞ்சாங்களா இல்லையா, எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி செயல்படுறாங்க, தமிழக வெற்றி கழக அரசு எது நோக்கி போயிட்டு இருக்கிறது, மக்களுக்கு சரிவர சட்டப்படி செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றத இந்த ஏடிஎம்கே சேர்ந்த, இந்த டிஎம்கே சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எம்எல்ஏக்கெல்லாம் இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா அதை சரி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் செவிடுங்க அதில் சங்கூதுன மாதிரி இந்த கேடுகட்ட இவங்களுக்கு ஆனால் டேஷ் போட்டுக்கோமே. ஏன்னா இவங்களை சொன்னால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது, அதனால் திட்டுன்னு நினச்சா எவ்வளோனா திட்டலாம். ஆனால் இவங்க இதெல்லாம் சொல்லாமல் விஜய் அவர்களை ஒருமையில் பேசி வாடா போடா என்று பேசி அவர் பர்சனல் விஷயத்தை திரும்ப திரும்ப அவங்க மனைவியையும் பார்த்தீங்கன்னா மகனையும் இழுத்து பார்த்தீங்கன்னா இவங்க திசை திருப்பி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா திசை திருப்பினா வச்சுங்களேன், உடனே விஜய் தரப்புலையும் விஜய் தொண்டர்கள் ரசிகர்கள் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா திரும்ப இதுக்கு நெத்தேடி கொடுப்பாங்க பதில். எம்எல்ஏ வரைக்கும் எல்லாருமே நம்மளும் அதை தான் கொடுப்போம்னு வச்சுங்களேன். இப்படி வச்சுங்களேன், உடனே இதை ட்ரோல் பண்ணுறது, அதை விட்டுறது. இப்படியே நீங்கள் ட்ரோல் பண்ணுறேன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போயிட்டு இருக்கீங்க. இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு போய் சேருது அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இல்லாமல் கூட கேவலமாக நடந்துக்கிறாங்க. இதில் ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னார்னா, அவர் ஃபஸ்ட்டில் அப்படியே வராரு எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. ஏன்னா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எண்ணும்போது எங்கடா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் விசில் போயிட்டே இருக்குது, என்னடா நடந்துச்சு, நம்ம போய் ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணோம்ல. அதாவது 3 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆழத்தி எடுக்க நின்னாங்க. ஆனால் நம்ம ஆழத்தி எடுக்கும்போது அந்த தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 பேருக்கு நின்னாங்களே, எப்போ 1000 ஓட்டு தான் வந்துச்சு, அப்போ என்னடா நடந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு நாம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டோம். அதுக்கப்புறம் கிரிக்கெட் பேட் போய் ஒவ்வொரு வீட்லையும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சோமா, எல்லாமே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசு கொடுத்ததையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபாண்ட கொடுத்தாங்களா, இதுவும் இந்த சரக்கு கொடுத்ததெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் எப்படா இங்கே போச்சு அப்படின்னு ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இவங்க நம்ம இப்படி தானே போய் மக்களை சந்திச்சுட்டே இருக்கோம். இதில் எடப்பாடியார் அவர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எல்லாம் சரியாக போதா அண்ணே, சூப்பராக போதுன்னு நான் சொல்லிவிட்டேன் வேற. ஆனால் அங்கே எலெக்ஷனில் என்னும் போது தான் தெரியுது நாம் அங்கே என்னென்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவனுங்க, அதாவது மக்களை சொல்கிறாரு, மக்களையும் கேவலமாக திட்டியிருக்காருங்க. இந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவனுங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோன்லேயே நோண்டிக்கிட்டு நம்ம பேசுறதெல்லாம் ஸ்பீச்சு, எங்கள் விஜய் என்ன பேசுறது தான் ரீச்சு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா அடின்னு அடிக்கிறான், மொபைல்லே அடிக்கிறான். பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே போகுது. இந்த விஷயத்த இன்னொரு விஷயம் சேர்த்து சொன்னார். அதாவது என்னன்னா, 41 நாள் வீட்டிலே ஒளிஞ்சு கிடந்தான் பார்த்தியா விஜய், இந்த இடத்துல தாங்க சொன்னாப்புல.
ஒளிஞ்சு கிடந்தான்ல, வீட்டிலேயே ஒளிஞ்சு கிடந்தான், அதுவும் சாவு வீட்டுக்கே வரல, 41 பேர் இறந்தது வந்து சாவு வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்னன்னா பார்த்தீங்கன்னா 41 நாள் ஒளிஞ்சு கிடந்ததுக்கப்புறம் திருப்பி எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க மற்றவங்களாம் பேசுனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணானுங்கன்னா, விஜய் வந்து வெளில வர மாட்டார், அதாவது இதோட ஒளிஞ்சு போயிட்டான் அப்படின்னு நினச்சேன், ஆனால் திருப்பி இந்த சினிமாக்காரனை கொண்டு வந்து டயலாக் எழுத வச்சு, அதாவது நான் வந்து வருத்தப்பட்டேன், இந்த மாதிரி சம்பவம் நடந்து வருத்தப்பட்டேன், ஆனால் சிங்கம் வேடிக்கை பார்க்க வெளியே வராது, வேட்டையாட தான் வெளியே வரும்னு சொல்லி ஒரு டயலாக்கை விட்டான் பாரு. அதை பேர் 1 கோடி பேர் பார்க்குறான். உள்ளே இருந்தே பார்த்துட்டு வேலையை பார்த்து விட்டாங்களா. நம்ம வந்து இங்கே வெளியில் வந்து போய் ஒவ்வொரு வீட்லையும் கெஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம், அதாவது நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருந்தாப்புல, கிரிக்கெட் பேட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே இவரே ஓப்பனாக சொல்லியிருக்காப்புல, இதெல்லாம் கொடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறான் விஜய். நான் வந்து உரிமையில் பேசுறது தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காப்புல. என்ன தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பீங்க, கொச்சப்படுத்துவீங்க, ஒருமையில் பேசுவீங்க, இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி சொல்லுவீங்களா? ஒருபோதும் நடக்காது. மக்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. அடுத்து என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, செங்கல்பட்டு கோர்ட்டில் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்குது, அதாவது மனைவியை காணோம், மகனை காணோம், அப்பா அம்மா யாருன்னே இவருக்கு தெரியல. அது இவனுக்கு தெரியலன்னு சொன்னார், நம்மளும் பாருங்கள் சொல்ல முடியல, ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க. நமக்கு ஒரு பக்கம் வேறு மாதிரி பேசணும்னு தோணுது. இப்போது இந்த மாதிரியே பேசி பேசி திரும்ப திரும்ப சீண்டிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க சீண்டல் எந்த அளவுக்கு போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து தொடரும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது நம்ம வேலை. ஏன்னா இவங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மக்கள் வேலையை விட்டுட்டு திரும்ப திரும்ப ஒருமையில் பேசுகிறாங்கல்ல, இதை கொண்டு போய் சேர்க்கறது நம்ம வேலை தானே. சேர்ப்போம், சேர்த்துக்கிட்டே இருப்போம், உங்களை அடிப்போம். எப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டே உங்களை அடிப்போம், விடவே மாட்டோம். நீ என்ன வேணால் பேசு. ஒரு நாளைக்கு அப்புறம் மார்க்கண்டேயனுக்கு என்ன நடந்துச்சோ, அதாவது எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ, இப்போ போய் கம்பெனிட்டு உட்காந்துருக்காரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீனுக்கு பார்த்தீங்கன்னா மனு செஞ்சுருக்காரு. முன்ஜாமீன் பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சுட்டாங்க, கொடுக்கல. அதே மாதிரியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் நீங்கள் வாயை விட்டுக்கிட்டே இருப்பீங்க தெரியுமா, அதையும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் அதை நோட் பண்ணி திருப்பி வழக்கு பதிவு போடுவாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு திரும்ப இப்போ செந்தில் பாலாஜி எப்படி போய் ஸ்டேஷன் கையெழுத்து போட்டு வராரோ அதே மாதிரி கையெழுத்து போடணும். பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கணும். நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா இதை தான் நீங்கள் வந்து சூழ்ச்சி செய்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா இந்த விஷயத்தை போயிட்டு வந்து திருப்பியும் பேசுவீங்க, ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லையே. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணதையும் லஞ்சம் வாங்கினதையும் அங்கங்கே போனதையும் என்னென்ன கமிஷன் வருது எவ்வளோ போனது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு இப்போ கையில் அரிச்சு ஆரம்பிச்சிச்சு. என்னடா பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இவங்க நீதிமன்றத்திற்கும் பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கும் போகிறது ரெடியாக இருக்காங்க. திருப்பி ஜாமீன் வாங்குவாங்க, திருப்பி இதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ் பாரதி முன்னாள் அமைச்சர், இவர் என்ன பண்ணாருன்னா, சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து உதயநிதி வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மேகதாது விஷயத்தை பற்றி அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, அவங்க தாத்தா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போய் உதயநிதிட்ட கேளுங்க, அவர் பதில் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொன்னார். அப்போ போய் உடனே செய்தியாளர்கள் வந்து அப்படியே இங்கேருந்து செய்தியாளர் அப்படியே தாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா, பேட்ச் மாறாமல் அப்படியே மைக்கில் வச்சுருக்காங்க. போய் உதயநிதிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சிடி நிர்மல்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகதாது பற்றி பிரச்சனையை பேசிட்டு இருந்தார், உங்கள்கிட்ட வந்து கேட்க சொல்லியிருந்தாப்புல, அவங்க தாத்தா என்ன பண்ணார், உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னு சொல்லும்போது சிடி நிர்மல்குமார் என்ன சொன்னாரோ அதே மாதிரி ஓடி போயிட்டாருங்க. ஓடி போனீங்க தானே, இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல தானே, அப்போ சொல்ல தானே செய்வாங்க. அப்போ கோமாளி யார், கோமாளித்தனமாக இருந்தவர் யார், ஒன்றுமே தெரியாமல் அரசியலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வாரிசு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எத்தனை நாளைக்கு சும்மா இருப்பாங்க. இதில் வந்து ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னாருன்னா, அதனால் சட்டசபைக்கு வா அங்கே பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. என்னன்னு ஒன்றுமே புரியலையே, திரும்ப திரும்ப சட்டசபைக்கு வாண்டுறாங்க. அடுத்த சட்டசபை கூட்டத்தோட நடக்கும்போது தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. இவங்க ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மார்க்கண்டேயன் தரப்பில் வந்து சட்டசபைக்கு வா, நான் வந்து உன்னை கையை முடிச்சிட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா விஜய் அவர்களை. அதை வச்சே பார்க்கும்போது எல்லாருமே சட்டசபை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதில் தீவிர விசாரணை மேற்கொள்ளணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா சட்டசபை வரட்டும், அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதற்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத இவங்க பார்க்க போகிறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, விஜய் அவர்கள் ஜெயலலிதா பாணியில் போகிறாருன்னு.
அதை இனிமே தான் பார்க்க போவாங்க. இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தூர் கொத்து பரோட்டா இருக்கா பார்த்தீங்களா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் கொத்து பரோட்டா போட்டு முடிஞ்சாலுமே தோல்வியை ஒத்துக்கவே முடியலங்க. நம்ம வந்து இன்னும் தூங்கவே மாட்டாங்க போல தெரியுது. ஏன்னா தோல்வியை ஒத்துக்கணும். அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம என்ன தவறு செஞ்சோம், என்ன பண்ணோம், மக்கள் என்ன மாதிரி நம்ம நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பயணிக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், ஒட்டு மொத்தமாக இப்படி முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீ தானே சொன்ன ஃபஸ்ட்டு அவரு யார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனால் இப்போது எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த விஷுவல் தாங்க ஓடிட்டு இருக்கிறது. இது மாதிரி தான் நடக்கும். அது வந்து என்னன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு வந்து இவிஎம் மிஷின், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது சந்தேகம் ஏற்பட்டுருச்சான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செஞ்சு திருப்பி அதை என்ன, அதாவது இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா. சரியாக இருக்குன்னா திருப்பி ஓட்டெலாம் எண்ண மாட்டாங்க, இயந்திரம் சரியாக இயங்குதான்னு பார்ப்பாங்க. இதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது சட்ட ரீதியாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க வச்சுங்களா. இதுக்கு முன்னாடி வந்து வேலூர் தொகுதியில் 2024 இந்த விஷயங்கள் நடந்தது. இது 2வது முறை தமிழ்நாட்டில்னு வச்சுங்களேன். அப்போது இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டு மொத்த வாக்கு அந்த இதுக்கு முன்னாடி செலுத்தின வாக்குலாம் அப்படியே அழிச்சிடுவாங்க. அது ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுங்களேன். அதை அழிச்சிட்டு திருப்பி வந்து இயந்திரம் சரியாக இயங்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே, அதாவது அந்த தொகுதி எம்எல்ஏ தரப்பில் ஒருத்தரும் போலீஸும் பார்த்திங்கன்னா செய்தியாளர்களும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முத்துவேல் கருணாநிதி தரப்பில் வந்து மனு செஞ்சாங்கள்ல, அவங்க தரப்பிலும் இருப்பாங்க. இப்போ வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து இந்த மிஷினை வந்து சரிபார்ப்பாங்க. இதில் சரிபார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சொன்ன மாதிரி அழிச்சிட்டு திரும்ப ஒவ்வொரு அதாவது அந்த சின்னங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு 100, 50, 20 அப்படின்னு வாக்குகளை போட்டு பார்ப்பாங்க. இது சரியாக வருதா இல்லையான்னு பார்ப்பாங்க. இது சரியாக வந்துருச்சுன்னா மிஷின் சரியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது சரியாக இல்லைன்னா அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரீஎலெக்ஷன் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரியாக இல்லைன்னா 1-2 பிரச்சனை இல்லைங்க, அது இப்போ ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் 100% சரியாக இருக்கணும். சரியாக தான் இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவங்க விடமாட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல, நம்ம திரும்ப திரும்ப எதரா பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன திருப்பி திருப்பி நோண்டிகிட்டே இருக்கலாம், என்ன அவதூறு பரப்பலாம் அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதில் தான் இதுவும் ஒன்று. இப்போது இது நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடந்து முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ எங்கே போய் இவங்க மூஞ்ச வச்சுக்குவாங்க? நாங்கள் எண்ணிட்டாங்க எல்லாமே சரியாக இருக்கிறது. இப்போ உங்கள் சந்தேகம் தீர்ந்துருச்சா? ஆனால் இதை ட்ரோல் பண்ணுவாங்க. எப்படியாவது ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிகிட்டே இருக்குன்றதான் இவங்க நோக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா தோல்வியில் முடிந்தது. அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொத்து பரோட்டா பார்த்தீங்க போட்டான்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதை திரும்ப திரும்ப போட வேண்டியது இருக்குது. எத்தனை வாட்டி தான் கொத்து பரோட்டா போடுறதுன்னு தெரியல. இப்பையும் கொத்து பரோட்டா போட்டு இவிஎம் மிஷின் சரிபார்ப்பதிலும் தோல்வி அடைந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் முழு விவரங்களை தேர்தல் ஆணையம் ஒரு வாரம் கழிச்சு தான் வெளியிடுவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்கிறது. சரி, அப்போ நம்ம கொத்து பரோட்டா போட்டுருவோம். இதில் நம்ம அண்ணன் ஏவாவில் இருக்கார் பார்த்தீங்களா, ரோடு போடாமல் போட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணிவிட்டு திருப்பி இரவாக ரோடு போடுறேன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிப்பிட்டார் சிங்கப்பூருக்கு. ஆனால் ரோடு போடுறதை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி வழக்கு பதிவு செய்வாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் ஓடி போயிட்டார். ஓடி போனதுக்கப்புறம் அங்கே போய் 2016 26 வரைக்கும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்தார். நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன், அதுக்காக தான் போனேன்னு சொல்லி. உடனே வந்து என்ன பண்ணிருச்சுன்னா உயர்நீதிமன்றம் விசாரணை மேற்கொள்ளலான்னு சொன்னாங்க. அன்றைக்கி விசாரணை மேற்கொண்டு போனாங்க. 28ஆம் தேதி இந்த மறு விசாரணை வரும்னு சொன்னாங்க. இப்போது லுக் அவுட் நோட்டீஸ் வந்து ரத்து செய்யப்பட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு எதுவும் போனீங்க வந்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டிங்களா ஒரு கட்டுக்குள்ளே இப்போ வெளில போக முடியாது இல்லை. அதாவது தமிழக அரசுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வர முடியாட்டி நீதிமன்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் வெளியில் போனீங்கன்னு வச்சுக்கங்க, அதாவது நீதிமன்றம் தானே சொல்லியிருக்குது, அதாவது ஓடி போயிட்டீங்க அப்படின்னா வச்சு செஞ்சு விட்ருவாங்க. ஏன்னா சட்டம் அந்தளவுக்கு பாயும். இப்போ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து செஞ்சுட்டாங்கல்ல, நீ வெளிநாட்டுக்கு ஓடினதுனால தான்ப்பா தமிழக அரசு லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுது, அதனால் திரும்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் தீவிர விசாரணை வந்து ஏவாவேலு மீது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஷாக்காவதா இல்லையா? ஏன்பா தீவிர விசாரணை அவன் மேலே பண்ணக்கூடாது, கடும் விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியும் அதே தான் சொல்லியிருக்காப்புல, இவங்க அதே தான் சொல்கிறாங்க. இது சட்டத்தில் எதையும் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இடம் இருந்தது. அதான் பிரச்சனை, இடம் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அதாவது உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா 2014 26 வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு வந்திருக்காருன்னு, இதை சுட்டி காட்டி
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தகவலை பெற்றிருக்கிறார்கள். இந்த விசாரணையை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லும் அளவுக்கு இவங்க அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதை மனு கொடுத்து சட்ட ரீதியாக அழுத்தம் கொடுக்கும்போது அவங்களும் உத்தரவிட்டார்கள் உடல்நிலம் கருதி. இதுதாங்க நடந்திருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கும் அந்த பக்கம் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க, அன்லைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பிரச்சனையே. சரி, நீங்கள் என்ன பண்ணாலுமே ஊழல் செய்யாதது திருப்பி ரோடு போடாதது, ரோடு போட்டு பார்த்தீங்கன்னா ஊழல் செய்யறதை மறைக்கவும் முடியும். எல்லா எவிடன்ஸும் பக்காவாக இருக்குது. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. விசாரணை ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். ஆகஸ்ட் 14க்கு அப்புறம் இது வந்து நீடிக்குதா இல்லையான்றதை இங்கே எடுப்பாங்க தெரியுங்களா விசாரணை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய சம்பவமே இருக்குது. அதையும் நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். இதுல இன்னொரு பக்கம் நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜியோட அத்தனை இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா டாஸ்மால் ஊழல் வழக்கு சம்பந்தமாக ரெய்டு போயிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. இங்க பார்த்தீங்கன்னா விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை அடுத்த வீடியோவில் நம்ம முழுசாவே பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் கே நேரு நகராட்சி நியமன முறைகேடு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவர் எப்பயோ உள்ளே போட்டிருக்கணுங்க. சும்மா இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி தெரியுது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது என் தரப்பு வாதத்தை கேட்காமே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி மனு செஞ்சுருக்காங்க. இதில் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இவர் தரப்பு வாதத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் நகராட்சி நியமன ஊழலில் வந்து பண்ணதில் எவிடன்ஸ் எங்கள்கிட்ட பக்காவாக இருக்குது. நாங்கள் மட்டும் பக்கா எடுத்து வைக்கல, ஈடி வந்து எடுத்து முந்தைய தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. அவர் மீது பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி 2-3 முறை அழுத்தம் கொடுத்துருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் மனுவும் செஞ்சுருக்காங்க. அதன்படியும் அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் தான் வழக்கு பதிவு செய்யணும்னு உத்தரவிட்டிருக்கிறதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. எப்படி வச்சாங்க செக்கு. நேரு தப்பிக்கவே முடியாது. இதில் தமிழக அரசு சரியான ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்சது தான். அதை நீ வந்து உங்கள்கிட்ட வந்து அதாவது நேருகிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு வாதத்தெல்லாம் கேட்டு பண்ணும் அளவுக்கு இங்கே இல்லைப்பா, எவிடன்ஸ்லாம் பக்காவாக இருக்கிறது, ஒன்றும் விட முடியாது. அதாவது இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க. 7ஆம் தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு சம்பவமாக நடக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பண்ண ஊழலுக்கு இங்கே இறைவன் வந்து ஒருத்தரை இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விடிவுகாலம் பொறுக்கணுன்றது விதி இருந்திருக்கும் போல தெரியுது. இதை இந்த டிஎம்கேக்காரங்க எதிர்பார்க்கவே இல்லை. சம்பவம் மேலே சம்பவமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது, இன்னும் நடக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள். நன்றி.